அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரிதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காலையில் பொழுது அழகாக விடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் சாதத்தை வச்சுட்டு இன்னொரு பக்கம் டீயும் போட்டு கடலைப்பருப்பை கழுவி குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிக்கலான்னு சொல்லி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டீ குடிக்க போயிட்டேன். நம்மளுக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி டீ குடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி டேயே ஸ்டார்ட் ஆன மணிக்கு இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்லை, உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கடலப்பருப்பு கூட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு லெமன் சாதத்துக்கும் தேவையானதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் குக்கரை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, புடலங்காய் எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னொரு அடுப்பில் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பட்டை வத்தை எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு புளிஞ்சு வச்சுருக்க லெமனையும் தூக்கி ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தா இந்த பக்கம் நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்பாடான்னு இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த கடலைப்பருப்பு கூட்டுக்கு தண்ணி எங்கிட்டிருந்து தான் வரும்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காலை டிஃபனுக்கு பசங்களுக்கு தோசையை ஊற்றி தேங்காய் சட்னியும் கொடுத்துட்டு நான் டிஃபன் பேக் பண்ண போயிட்டேன். நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். எக் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிக்கன் பொடி, மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க எக்கை தூக்கி இதில் போட்டு நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க 2 பக்கமும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அவிச்ச முட்டை சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் இந்த பிள்ளைங்க எங்கே கேட்குதுங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. சரி அதுகளுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோமேன்னு சொல்லி நான் எக் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சொல்லி. இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்கும். அதை எடுத்து பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ண சொல்லி ஒரு ஆளுக்கு வேலையை கொடுத்துட்டு நான் லஞ்ச் பேக் பண்ண வந்துட்டேன். லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்ப போயிட்டேன். நம்ம கிளம்பி போய் பசங்களை விட்டுட்டு இருந்தால் தான் அதில் ஒரு நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்கள விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் என்னைய பார்த்து என்னைய மட்டும் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மோட்டர் ஆன் பண்ணி விட்டு ஃபுட்டு போட்டேன். சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதே துணி காய போட வேண்டிய வேலை வந்துச்சு. சரின்னு சொல்லி காய போட்டுவோன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு இந்த செடிகள் எல்லாம் மறந்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மருதாணி செடி எவ்வளோ அழகாக தழுத்து வருது பாருங்களேன். இது கத்தாழை, ஓமவல்லி, டேபிள் ரோஸ் இது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இன்னும் நிறைய செடி வாங்கி ஊண்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த டேபிள் ரோஸ் எத்தனை பேத்துக்கெலாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மருதாணி செடி 1 மந்த் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நட்டு வச்சு. இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல ஹீட்டருக்காரவங்க சர்வீஸ்க்கு வரேன்னு கால் பண்ணிட்டாங்க. அதை முடிச்சுட்டு ஈவினிங் டீ போட்டுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. தேங்க்யூ.